குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் நேஷ்னல் சிம்பிள்ஸ் பற்றி பார்த்தோம். அதில் வேலன் பொன்னி அப்படிங்கிறவங்க 2 பேரும் புலிவனம் அப்படிங்கிற காட்டுக்குள்ளே வந்து ஒரு சுற்றுலா மாதிரி போக இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க யார் அப்படின்னா ஒரு காட்டுயிர் ஆராய்ச்சியாளர் வீணா அப்படிங்கிறவங்க. இவங்க 3 பேரையும் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அவருடைய பெயர் வந்து மணிமாறன். அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்குன்னு தனியாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிளில் ஏறிட்டு போகிறாங்க. போகும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நேஷ்னல் அனிமல் வந்து டைகர், அதை வந்து பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லோட்டஸஸ் இருக்குது. அதை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த லோட்டஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளவர் வந்து எது அப்படின்னா லோட்டஸை குறிக்குது. அதுக்கடுத்தது நம்முடைய நேஷ்னல் பேர்டு பார்க்குறாங்க. நேஷ்னல் பேர்டு என்ன அப்படின்னா பீகாக் பார்க்குறாங்க. அதுக்கடுத்தது என்ன பார்க்குறாங்கங்கிறத நாம் இன்றைக்கி லெசனில் பார்க்கலாம். The vehicle moved forward silently. They admired the beauty on either side even without blinking. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக அந்த 2 புறமும் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை வந்து ரசித்தபடி எல்லாரும் சத்தம் போடாமல் போயிட்டுருக்காங்க. We have come very close to the bank of the river. இவங்க வந்து இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஆறு வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா, அந்த ஆறுக்கு பக்கத்தில் வந்து வராங்க, கரையை ஒட்டி வராங்க. Now we have to go along the river. இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த கரை வழியாக போனோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு அனிமலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமாறன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. I am going to show you a different animal. நாம் இந்த கரையோரம் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த நீங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு புதிய விலங்கை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யூ ஹேவ் டு ரிமைன் சைலண்ட். நீங்கள் வந்து அமைதியாக காத்திருக்கணும், சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி தென் யூ கேன் see it. ப்ளீஸ் டேக் யுவர் பைனாக்குலர்ஸ் said மணிமாறன். நீங்கள் வந்து அமைதியாக சத்தம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து பார்க்கலாம். அது வந்து நீங்கள் வந்து அதை பார்க்குறதுக்கு உங்களுடைய பைனாக்குலர் வந்து எல்லோரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வீணா had instructed the team to bring their binoculars on the visit. அதாவது ஏற்கனவே காட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னா நம்மளுக்கு பைனாக்குலர் முக்கியம், அதனால் நீங்கள் வந்து பைனாக்குலரோடு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீணா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வேலனும் பொன்னியும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட பைனாக்குலர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேலன் அண்ட் பொன்னி had borrowed the binoculars from their neighbors. அவங்களுடைய சொந்தக்காரங்கிட்ட பைனாக்குலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. They focused their binoculars towards the gap between the bushes. அதாவது இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த பைனாக்குலரில் எங்கே அப்படின்னா ஒரு புஷஸ் இருக்குது, அதாவது ஒரு புதர் போல் மண்டி இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு இடைவெளியில் வந்து அந்த பைனாக்குலர் வச்சு பார்க்குறாங்க. That gave them a view of the river. அந்த வழியாக பார்க்கும்பொழுது வியூ, அந்த ரிவரோட வியூ வந்து தெரியுது. வீணா said, look, there is something black like a gharial crocodile moving. அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தினுடைய சந்து வழியாக பார்க்குறாங்க. அந்த ஆறு வந்து நல்லா கிளியராக அங்கே தெரியுது. அதை பார்க்கும்பொழுது பைனாக்குலரில் பார்க்கும்போது ஒரு கேரியல் crocodile வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேரியல் crocodile அப்படின்னா என்னென்னா கங்கை நதியில் இருக்கக்கூடிய crocodile தான் வந்து கேரியல் crocodileன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டினரி crocodile விட இந்த கேரியல் crocodileக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மூக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நீளமாக முன்னாடி வந்து ஒரு சொம்பு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கேரியல் crocodile அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. They could not see the animal clearly due to the glare caused by the morning sun. அந்த மார்னிங் சன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய உயிரினம் வந்து எதுன்னு வந்து அந்த அவங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மணிமாறன் said, turn away from the sun rays and watch carefully. It is not a gharial. நல்லா நீங்கள் வந்து சூரியன் வந்து உங்கள் கண்ணில் படாத மாதிரி நின்று பாருங்கள், கவனமாக பாருங்கள், அது வந்து கேரியல் கிடையாது, கேரியல் crocodile கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மணிமாறன்.
வீணா said, "No, it does not look like a fish." ஆனால் அது ஏதோ ஒரு மீன் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்கிறாங்க. It looks like an aquatic mammal, a river dolphin. அது என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அது வந்து மீன் கிடையாது. அது வந்து ஒரு நீர்வாழ் உயிரி, பாலூட்டி. அது வந்து ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டால்ஃபின்னா ஓங்கில் அப்படிங்கிறது. ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டால்ஃபின்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதோடைய மூக்கு வந்து எப்படி இருக்கும்னா நீளமாக இருக்கும். இந்த நீளமான மூக்கை வந்து பார்த்தோன்னே தான் இவங்க வந்து கேரியல் குரக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ பார்த்தது வந்து எது அப்படின்னா அக்வாட்டிக் மேமல் ரிவர் டால்ஃபினை வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன் and பொன்னி exclaimed, "What is it in dolphin? Marine acrobatic animal. How can it live in a river?" வேலனும் பொன்னியும் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அது வந்து ஒரு டால்ஃபினா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த டால்ஃபின் அப்படிங்கிறது வந்து கடலில் தான் வந்து தாவி தாவி விளையாடுமில்ல, அது வந்து கடலில் தானே இருக்கும். இப்போ எப்படி வந்து ஆற்றில் வந்து இப்போ நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலனும் பொன்னியும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு மணிமாறன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மணிமாறன் said, "There are river dolphins in our country." நம்ம நாட்டில் வந்து ஆற்றுலேயும் ஓங்கில்கள் வந்து இருக்குது. கடலில் மட்டும் கிடையாது, இதில் ஆற்றுலேயும் இந்த டால்ஃபின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. The dolphins that live in the rivers have a long snout similar to the gharial crocodiles. இந்த டால்ஃபின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீருக்கு வெளியே அதோடைய மூக்கு வந்து நீண்டு, அதாவது அதோடைய வாய் வந்து நீண்டிட்டு இருக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து கேரியல் குரக்கடைல் மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து டால்ஃபின்ஸ் வந்து எங்கே இருக்குது, ரிவர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜஸ்ட் லைக் பேட்ஸ், தே யூஸ் த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் டு கேட்ச் தியர் ப்ரே. தே ஆர் எசென்சியலி பிளைண்ட். அதாவது இப்போ எப்படி வந்து வௌவால்கள் வந்து மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை வந்து பிடிக்குது இல்லையா, அதே போல் தான் இந்த டால்ஃபின்ஸும் வந்து என்ன பண்ணுது, அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வந்து பயன்படுத்தி அதோடைய இரை வந்து கேட்ச் பண்ணுது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய பார்வைத்திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ஆற்று ஓங்கில், அதாவது இந்த டால்ஃபினை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அக்வாட்டிக் அனிமல், அதாவது அக்வாட்டிக் மேமல், அதாவது பாலூட்டி. அந்த ஆற்று ஓங்கில வந்து 2010 வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமலாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேலன் said, "That was an interesting detail." வேலன் வந்து என்ன சொல்லுறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டான டீட்டெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் என்ன இருக்குது, சுவாரஸ்யமாக அதை ரசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. "Do you know the name of the river besides which are now on?" அதாவது இப்போ நாம் ஒரு ஆறு வந்து பார்த்துட்ருக்கோம்ல, இப்போ நம்ம டால்ஃபின் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆறு வந்து அந்த ஆற்றின் பெயர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. The rich harvest of the fertile plains of Ganges was mentioned in one of Bharatiya's famous song, "Am I on the same banks of Ganges?" அதாவது இந்த ஆறு வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த ஆறு வந்து இந்த நம்ம பழைய பாடல், அதாவது பாரதியார் சாங் இருக்கு இல்லையா, சினிமா பாடல்கள் கூட இருக்குது. அந்த பாரதியார் பாடலான கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து புகழ்ந்து பாடினார்ல ஒரு ஆறை பற்றி, அந்த ஆறு தான் வந்து இந்த ஆறு. இது வந்து இதோடைய நேம் வந்து கங்கை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதாவது ஏன் வந்து கங்கையாரை வந்து அவங்களே சொல்கிறாங்க, பொன்னி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஃபாதர் வந்து சொல்லியிருக்காரு, இங்கே நீங்கள் வந்து இந்த ஆற்றை பற்றியும் இந்த காட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்போ இந்த காட்டுக்கு போகும்பொழுது அங்கே என்னென்ன இருக்குங்கிறத முன்னமையே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சொல்கிறாங்க. "Am I on the same banks of Ganges? My father asked me to collect some information about this place before visiting it," said பொன்னி. நாங்கள் காட்டை பற்றி
காட்டை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போகணும் என்னுடைய ஃபாதர் வந்து சொல்லியிருக்காரு, அதனால் நான் அதை படித்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. நோ டவுட் அபவுட் இட், சந்தேகமே இல்லை, சரிதான், இது வந்து கங்கை ஆறு அப்படின்னு சொல்கிறாரு. டு யூ நோ தட் this river is 2525 kilometer long and is the longest river in India, said Velan, stunning everyone around. அதாவது இந்த ஆறு வந்து பார்த்தோம், கங்கை ஆறு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாயக்கூடிய இந்தியாவினுடைய மிக நீளமான நதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா வேலனும் சொல்லி அவனும் வந்து இதை பற்றி தெரிஞ்சு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. தோ பிரம்மபுத்திரா இஸ் 3848 கிலோமீட்டர் லாங், ஆனால் பிரம்மபுத்திரா ஆறு பார்த்தோம் அப்படின்னா 3848 கிலோமீட்டர் நீளமுடையது அப்படின்னாலும் இது வந்து இந்தியாவில் பாயக்கூடிய அளவு. இட் டஸ் நாட் ஃப்ளோ அக்ராஸ் இந்தியா, ஸோ வாட் வேலன் said is right, said வீணா. அதாவது இது வந்து இந்தியாவில் பாயக்கூடிய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தொலைவு வந்து ரொம்ப கம்மி. அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து பாயக்கூடிய ஆறுகளில் மிக நீளமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கங்கை ஆறு அப்படிங்கிறது தான் மிக நீளமான ஆறு. வேலன் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வீணா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது மணிமாறன் said, அப்போ இந்த கங்கை ஆறு இருக்கு இல்லையா, இந்த கங்கை ஆறை வந்து நம்மளுடைய நாடு வந்து தேசிய ஆறாக எந்த ஆண்டு செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2008 வந்து கங்கை ஆறை தேசிய நேஷ்னல் ரிவராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வற்றாத ஆறு. இந்த ஆறு வந்து கங்கோத்ரி அப்படிங்கிற இடம், இமயமலையில் கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகுது. அதனால் இது வந்து வற்றாத ஒரு ஜீவ நதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் காசி, அப்புறம் கயா, அதுக்கடுத்து அலகாபாத், இது மாதிரி வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் எல்லாமே இந்த ஆற்றங்கரையில் தோன்றி இருக்கிறனால இதை வந்து நம்ம இந்தியாவினுடைய நேஷ்னல் ரிவராக 2008 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மணிமாறன் said, we have seen a lot of things, now let us relax. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? நேஷ்னல் பேர்டு பார்த்துருக்கோம், நேஷ்னல் ஃப்ளவர் பார்த்துருக்கோம், நேஷ்னல் அனிமல் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் பார்த்துருக்கோம், டால்ஃபின்னு. அதுக்கடுத்து வேறு என்ன பார்த்துருக்கோம்? கங்கை ரிவர் பற்றி பார்த்துருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவோம். நவ் லெட் அஸ் ரிலாக்ஸ், கம் லெட் அஸ் ஹாவ் தீஸ் பீசஸ் ஆஃப் மேங்கோஸ். நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கும்போது இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாம்பழங்களெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மாம்பழ துண்டுகளை வந்து எல்லாருக்கும் மணிமாறன் கொடுக்குறாரு. These mangoes are very tasty. What kind of mangoes are these? asked வீணா eagerly. வீணா வந்து ரொம்ப ஈகர்லியாக என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இந்த மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது என்ன வகையான மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. This kind of mango is known as Imam Pasand, a variety of mango that was cultivated during the Mughal region for the royal family. இந்த மாம்பழத்துக்கு பேர் என்ன அப்படின்னா இமாம் பசந்த் அப்படின்னு பேர். இந்த மாம்பழம் வந்து முகலாயர் காலத்தில், முகலாயர்கள் இருக்காங்க இல்லையா, பாபர், அக்பர், அவுரங்கசீப் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து முகல்ஸு. அவங்க ரீஜியனில், அதாவது முகலாயர் காலத்தில் வந்து ஸ்பெஷலாக வந்து ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மாம்பழம் வந்து ஒரு சிறப்பான வகை மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. This is occasionally found in the forest. Even this was picked from the mango grove at the fringes of this forest, said மணிமாறன். இந்த காட்டினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தோப்பில் வந்து இந்த மாம்பழம் வந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Everyone got into the vehicle and were ready to go. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மாம்பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வண்டியில் ஏறி அவங்க வந்து இன்னும் அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறதுக்கு தயாராகிறாங்க. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோட முடிஞ்சுது. மீதி இருக்கக்கூடிய பாடத்தை வந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.